யாருங்க சொன்னா? கேக்குக்கு தயிரும், முட்டையும் தான் இம்பார்ட்டன்ட். இங்க தயிரும், முட்டையும் இல்லாம சூப்பரான டேஸ்ட்ல பனானா ராகி கேக் பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கூடவே நாட்டு சர்க்கரை, 1 கப் ராகி பவுடர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு மிக்ஸியில நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். மறக்காம உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சிட்டிகை தான் உப்பு. இது ஆப்ஷனல் தான். ஏன்னா ஸ்வீட்டை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். இப்ப இதை அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதுக்கு பதிலாட்டு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பால் இருந்தா பால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணி தண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கட்டிங் ஃபோல்டர் மெத்தட் தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம எப்பவும் பண்ற மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி அப்படியே குக்கர்ல ஒரு பாத்திரத்துக்கு மேல வச்சு எடுத்தா இந்த கேக் ரெடி. மறக்காம நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெச்சர்ல நீங்க செஞ்சா கண்டிப்பா சூப்பரான பனானா ராகி கேக் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குட்டீஸ் கொடுத்து அசத்துங்க. இதுக்கு லாங் வீடியோ வேணா சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன்.